ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது பார்க்க போகிற பாட்டு வந்து ஆஸ் யூஷுவல் போன வீடியோட தொடர்ச்சி தான். நம்ம டக் லைஃப் படத்தில் வந்த பிளேலிஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஒரு பாட்டோடைய இந்த பாட்டோடைய பேர் வந்து எங்கேயோ, அண்ட் திஸ் இஸ் சங் பை ரக்ஷிதா சுரேஷ். அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், சூப்பர் சிங்கரில் வந்தவங்க. அண்ட் ரீசெண்டாக அவங்க நிறைய பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் சாரோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ல குழந்தையாக மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாட்டில் கேட்டு வந்துடலாமா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் 2 minutes and 56 seconds இந்த ஒரு பாட்டு இருக்குது. ஒவ்வொரு இமோஷனில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்லேருந்து. ஸோ இந்த ஒரு பாட்டு எந்த இமோஷன் தரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தரப்போகுது, வெளிப்படுத்த போகுதுன்றதை பாடலில் கேட்டால் தான் தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பேசணுமோ பேசிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகலாமா? ஸோ ஹியர் வி கோ. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எங்கேயும் மழையில் நானும் பார்த்த ஓர் முகம், என் நெஞ்சோடு ஏதோ செய்தே. யார் வந்தாரோ, பேர் சொல்வாரோ, என் செல்ல பச்சை கிளி. ஓஹோ என் காமினி, காமினி நீ பாரடி. Orchestra. முடிவும் ஏதடி, விடிவும் ஏதடி, எங்கே என் கண்மணி கூரடி. முடிவும் ஏதடி, விடிவும் ஏதடி, எங்கே என் கண்மணி கூரடி, கூரடி. ஓஹோ என் காமினி, என் காமினி நீ பாரடி. என் கண்ணில் தீ தந்தானே யாரடி. இதுவும் இது எனக்கு தந்த வைப் வந்து ஒரு ரெட்ரோ வைப். ரெட்ரோனா ஐ மீன் சூர்யா சார் படத்தை பற்றி பேசலை, ஆனால் அப்படியே ஒரு கிளாசிக்கலான ஒரு சாங். ஒரு அந்த டைமுக்கு போவோமா, அப்படியே என்ன சொல்கிறது, இந்த பாடாத பாட்டு இல்லாமல் இந்த மாதிரி பாட்டெலாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு வைப். அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா தான் இந்த பாட்டை கண்டிப்பாக பாடுறாங்க. பிகாஸ் இந்த பாடத்தில் அவங்க ஒரு சிங்கர் இந்திராணியோ சம்திங் இந்த ஒரு பேரில் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் அந்த சுகர் பேபி பாட்டிலே நான் அந்த நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அந்த வீடியோவில். அது இப்போ நான் பதிவு பண்ணுறேங்க. அன்றைக்கி அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. பட் சிங்கர் அந்த ஐஎன் அப்படின்ற இருந்துச்சு. பட் சிங்கர் இவங்க தான் அந்த இதில் அந்த ஒரு லிரிக்கல் வீடியோ காட்டியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் அந்த பாட்டை நான் வீடியோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டை பார்த்தா ஸோ ஹர் நேம் வாஸ் சிங்கர் இந்திராணி. ஸோ ஐ வாஸ் கரெக்ட். பட் நான் அதை வந்து இங்கே பதிவிடல. பிகாஸ் எனக்கு அது தெரியலை. கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சொல்ல போனேன். கன்ஃபியூஷனில் அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ அதை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். அண்டு இந்த பாட்டு என்னமோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. த்ரிஷா அந்த பாட்டை பாடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இந்த பாட்டு வருதா இருக்கும். அண்ட் அந்த ஒரு பின்னாடி கைத்தட்டுற சத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் என்னோட பக்கம் ஆர்கெஸ்ட்ராவுடைய லெவல் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா, ஹவு
அது இப்படி ரஹ்மான் சார் உங்களால் மட்டும் முடியுது. அம்மா சாமி சார், நீங்கள் சாமி தான் சார். என்ன பாட்டுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு கேட்கும்போது. அண்டு இந்த படத்தோட இது எனக்கு எத்தனாவது பாட்டுன்னு கூட தெரியல, என்னால் இப்போ கணிக்க கூட முடியல. பார்க்கலாம். இது வந்து ஸோ நான் பார்த்துருக்கோம் ஒன்று. ஸோ இது 7வது பாட்டு இந்த படத்தில். ஸோ we have completed the 7th song of Tug Life, a film by Mani Ratnam. ஸோ சாங் நல்லா இருந்துச்சு. ரக்ஷிதா அண்ட் ஈவன் ரக்ஷிதா சுரேஷ் பற்றி சொல்ல வந்தேன். ஆஸ் யூஸ்வல் அவங்களோட வாய்ஸ் வந்து அட் எனி ரேஞ்ச், அட் எனி பிச், அட் எனி லெவல் ஆஃப் சிங்கிங் ஷி கேன் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் சாங். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பாட்டு வந்து காலத்துக்கு நீ வேண்டும் ஃப்ரம் வெந்து தனிந்தது காண்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைக் ஏரமன் சாரோட சாங்ஸ்க்கெல்லாம் பாடியிருந்தாங்க, இன்க்ளூடிங் கொடி பறக்கிற காலம் ஃப்ரம் மாமன்னன். லைக் இன்னும் பல பாடல்கள் இருந்துச்சு, நானும் மறந்துட்டேன். பட் ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு பாட்டும் இப்போ ஏரமன் சார்லேருந்து ஆட் ஆகுது. ஸோ நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. எனக்கு அந்த வைப் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் இதெல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறான்னு தெரியும் மணிரத்னம் சார். எனக்கு தெரியும் எப்படியும் அவர் பாட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்காது. இன்க்ளூடிங் நான் வந்து சொல்லவா, ஆயுத எழுத்து படத்துலேயே கூட நான் பார்த்துருக்கேன். அதில் கூட ஏதோ 2 பாடல் ஃபுல்லாக இருந்துச்சு. இவன் நெஞ்சமே எல்லாம் சாங்கலாம் அப்படி இருக்கல. ஸோ அவரோட இதில் வந்து அந்த கதைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ அது கண்டிப்பாக இருக்கும். பாட்டுக்கு வந்து என்ன இடத்துல ப்ளேஸ் ஆகணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு பாட்டு போகுது, மேபி இந்த பாட்டு போயிட்டு இருக்கோம், இந்த பாட்டை கட் பண்ணிட்டு இன்னொரு பாட்டை போடலாம். ஸோ நாங்கள் இப்போ கேட்குற பாட்டு இது என்ன எங்கேயோவா எங்கேயே கேட்டோமா, கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டோம்ல முத்தமலை, அதை வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அந்த ஒரு ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார். ஸோ பார்க்கலாம். என்னால் அந்த படத்தை பார்க்க முடியும். ஊருக்கு வந்தால் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஸோ பார்க்குற அன்றைக்கி என்னுடைய ரிவ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட். இந்த பாடலை கேட்டு முடிச்சிடும். அடுத்து இன்னொரு 2 பாட்டு இருக்கா, ஆமாம் இன்னொரு பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒன்றா 2 தெரியல. ஆனால் அடிஷ்னலி நான் வந்து ஒரு தெலுங்கு வெர்ஷன் நான் கேட்பேன். அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அண்ட் அடுத்து டக் லைஃபோடைய அப்டேட்டில் நான் வந்து உங்களால் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். So that's it. இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். And this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.